உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இன்னொரு முறையா, உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நீங்க விரும்பி கேட்டதுனால இந்த 4 வரைக்கும் நீங்க விளக்கம் கொடுத்தாலே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அசாதாரண வைத்தியர்னா யாரு? அவர் உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த அசாதாரண வைத்தியர் தான் நம்முடைய விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் வியாதியை வேரோடு அறுக்கக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொல்லி சாமி சொல்றாரு. அவருக்கு நமஸ்காரம்னு சொல்லி தான் இந்த சித்த வேதத்தையே சாமி தொடங்குறாரு. அப்படிப்பட்ட அசாதாரண வைத்தியர் யாருன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சரி, அந்த அசாதாரண வைத்தியர் யாரு அப்படின்னா சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதி. அது உள்ளுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய நிலைமையில ஓடக்கூடிய கதி. ஏன்னா இந்த வாயுவுக்கு 2 நிலைமைகள் இருக்குது. ஒன்று ஜீவசக்தியான வாயு அப்படின்னு வரும்போது அது வெளியில சலித்து போகக்கூடிய நிலைமையில இருக்கும், களங்கமுள்ள தன்மையா இருக்கும். அந்த சமயத்துல நமக்கு விருப்பு வெறுப்புங்கிறது உண்டாகவே செய்யும். நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசாபாசங்கள் இருக்கவே செய்வோம். இந்த மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில கூட இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த தொழில்கள்லாம் நடக்கணும்னா நாம களங்கமுள்ள தன்மையில இருந்தால்தான் முடியும். களங்கம் இல்லாத தன்மையில இந்த மும்மூர்த்திகளும் கூட கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சிவன்கிற அந்த நிலைமைகள் கூட கிடையாது. அப்போ நாம சலனம் பட்டு வெளியில வந்தாதான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்ய முடியும். அப்போ நாம இந்த செயல்களை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா பந்தங்கள் ஏற்படுது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை, பதிவுகளை நம்ம உள்நிலைப்படுத்திக்கிட்டு அதுலேயே தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு வேலைங்கிறது இங்க நடந்துகிட்டே இருக்குது. நம்ம வெளியில வர்றது எதுக்காக அப்படின்னா மாயைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மாயை அப்படிங்கிறது அனித்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த மாயை தான் நமக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணர்த்தக்கூடிய நிலைமையில இருக்குது. மாயை அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லைன்னா பிரம்மம் என்கிற வஸ்துவும் இல்லைன்னு சாமி சொல்றார். அப்ப மாயை உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கமே நாம பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மாயைங்கிற சலிப்பு நமக்கு ஏற்படணும். அப்படிதான் இப்போ சலிப்பு தன்மை நமக்குள்ளார இருக்குது. அப்படி சலித்து வெளியில வரும்போது தான் இந்த மாயையில் அகப்பட்டு அறியாமையில நாம இருந்து தன்னை அறியாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பிடித்து பந்தப்பட்டு செத்து போகிற நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்ப இங்க நம்ம தூங்கும் போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது களங்கமில்லாத தன்மைன்னு சொல்றது. நாம விழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது களங்கமுள்ள தன்மைன்னு சொல்றது. இந்த களங்கமுள்ள தன்மையில இருக்கக்கூடிய அந்த வாயுவுக்கு தான் ஜீவசக்தியான வாயு அப்படின்னு பேர். களங்கம் இல்லாத தன்மையில இருக்கக்கூடிய வாயுவுக்கு சமீரணன் அப்படின்னு பேர். அதை வாயுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வாயு அப்படின்னாலே சலித்து போறதுன்னு அர்த்தம், சலனப்படுறதுன்னு அர்த்தம். அப்ப அங்க சலனம் இல்லாததுனால சமீரணன்னு சொல்லக்கூடிய நிலைமைய வாயுவாக கூட நம்ம வர்ணிக்க முடியாது. யாதொரு சலனமும் இல்லாமல் அங்க இருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கும். ஒரு அதிக ஒரு சித்தம், கொடூர சித்தம் கொண்டவன், கொலை பாதகன்னு வச்சுக்கோங்க. அவன் காலையில முழிச்சு வந்தான்னு சொன்னா இரக்கம் இல்லாம பல பேரை வெட்டி சாய்க்கிறவனா இருந்தாலும் கூட தூங்கும் போது அவன் களங்கம் இல்லாத தன்மையில இருக்கிறான், அந்த பரிசுத்தமான ஈஸ்வரத்துவத்துல இருக்கிறான். அவன் முழிச்சு வந்தாதான் அவன் ரவுடி, தூங்கிட்டான் அப்படின்னா அவன் ஈஸ்வரனாக இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறான். அப்போ யாராக இருந்தாலும் சரி அந்த தூக்கம்ங்கிற நிலைமையில நாம் எல்லாரும் களங்கம் இல்லாத தன்மையில இருக்கிறோம். அந்த நிலைமையில ஓடக்கூடிய கதி தான் சமீரணன்னு சொல்லக்கூடிய நிலைமை. அது ஈரணம் செய்தல்னு சொல்றது, தொட்டுக்கொண்டே இருக்கிறதுங்கிறாங்க. எதோட அப்படின்னா பிரம்மரந்தரத்தோடு தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை. இப்ப நம்மளுடைய சுவாசமானது உள்ளுக்குள்ளாரே பயணப்பட்டு பிரம்மத்தோட தொடர்புல இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு மாயைங்கிற அவஸ்தை கூட கிடையாது. இப்ப மாயையிலேன்னு ஏதாவது செயல் செய்ய முடியுமா? முடியாது. எதையாவது சிந்திக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளால சப்திக்கவோ சிந்திக்கவோ
யாதொரு செயல்களும் செய்ய முடியாத நிலைமையில இருப்போம், அந்த களங்கம் இல்லாத தன்மையில. அப்ப அந்த களங்கம் இல்லாத தன்மையில நம்ம ஈஸ்வரத்துவத்தை உணர முடியுது. ஆனா தூக்கத்துல எத்தனை பேர் நாம ஈஸ்வரங்கிறத உணர்ந்து இருக்கிறோம்? நமக்கு யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா அந்த தூக்கம்ங்கிறது நம்ம முயற்சியில நடக்கிறது கிடையாது. உடம்பு அசதியினாலேயோ மனதனுடைய அசதியினாலேயோ அது இயல்பாகவே நடந்துருது. எப்போ இந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலைமைய நம்ம முயற்சியில கொண்டு வர்றோமோ அப்போ நம்மளால ஈஸ்வரத்துவத்தை உணர முடியும். நம்மளுடைய முயற்சியில அந்த விஷயம் நடக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர முடியும். நம்ம ஈஸ்வரங்கிற நிலைமையை புரிஞ்சுக்க முடியும். அப்போ தூங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு கதி ஓடுது இல்லையா, அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி, அது தூங்காத சமயத்திலையும் ஓடும் போது மட்டும்தான் நமக்கு களங்கமில்லாத தன்மையை உணர முடியும். அந்த நிலைமையில நமக்கு எந்த ஒரு வெறுப்போ உண்டாகிறது கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவரை தான் அசாதாரண வைத்தியர்னு சாமி சொல்றார். அந்த சமீரணன் நமக்குள்ளார ஓடிச்சுன்னா நமக்கு எந்த ஒரு வெறுப்பும் உண்டாகிறது கிடையாது. மாயைங்கிற நிலைமை உண்டாகிறது கிடையாது. எந்த ஒரு செயல்களும் நம்மளால செய்ய முடியாம போயிடும். அப்போ தண்ணிலே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதைத்தான் நாம நிஷ்டையில அனுபவப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம உட்காந்து பயிற்சி பண்ணும்போது சுமார் 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நாம உடம்பு வேர்க்கிற வரைக்கும் பயிற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உடம்பும் டயர்டாகி போயிருது, நம்முடைய மனசும் ஒரே பாயிண்ட்டை கவனிச்சு அதுவும் டயர்டாயிருது. இந்த டயர்டான இந்த 2 பேருமே ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம நிஷ்டைன்னு சொல்றோம். அதனாலதான் உடம்பு வியர்க்கும் வரை 1 மணியிலிருந்து 1.5 மணி நேரம் பயிற்சி செய்யணும், சுகம் எடுப்பதற்காக வேண்டி நிஷ்டையை அனுபவிக்கணும்னு சாமி சொல்றாரு. அப்போ நாம செஞ்ச வேலைக்கான கூலியாக ஒரு சுகம் எடுப்பதற்கான ஒரு நிலைமையாக, ஓய்வு எடுப்பதற்கான ஒரு நிலைமையாகத்தான் அந்த நிஷ்டைங்கிறது இருக்குது. அப்போ ஓய்வுன்னு ஒன்று வரும்போது அங்கே வேலை செய்ய முடியுமா? ஏதாவது சலனப்பட முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திக்க முடியுமா? எதுவுமே முடியறதில்லை. அப்போ மனமும் உடம்பும் ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம நிஷ்டைன்னு சொல்றோம். அந்த நிஷ்டையானது நீண்டு அது அதிகப்படியாக வரும்போது அதை சமாதி நிலைமைன்னு சொல்றோம். நிஷ்டையை அனுபவிச்சுட்டு ஒரு திரும்பி வந்துட்டாருன்னு சொன்னா அது சாதாரண நிஷ்டை தான். அது அவர் தினமும் அதை பழக்கப்படுத்துறார். கொஞ்சமா அந்த மனசுக்கு ஓய்வு கொடுத்து அந்த ஓய்வில் இருக்கிறதுடைய சுகம் என்னங்கிறத மனசுக்கு காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறார். மனம் அதை சரியா உணர்ந்து நமக்கு இந்த ஓய்வு தான் அவசியங்கிறது அதை தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா அது மீண்டும் வராது. அது தன்னுடைய அந்த நிலையிலேயே அது ஐக்கியமாக ஆரம்பிச்சிடும். தன்னைத்தானே அறிந்து அது சுகமாகவே ஆனந்தித்து இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது உண்டாயிரும். அதைத்தான் நாம ஜீவேஸ்வர ஐக்கியம், ஜீவ சமாதி நிலைமை அப்படின்னு நாம சொல்லி வர்றோம். ஸோ இது அத்தனைக்குமே ஆதி காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா, நாம சலித்து வெளியில போகக்கூடிய வாயு நம்முடைய உடம்புக்குள்ளார மட்டுமே அடங்கி இருந்து அது உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் கதாகதம் செஞ்சு இந்த புலன்கள் வழியாக வெளியில போகக்கூடிய மனசை அப்படி வெளியில போக விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பூர்வ மத்தியத்திலேயே ஐக்கியப்படுத்துற வேலையை தான் இந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி செஞ்சுட்டு இருக்குது. அதனாலதான் மேலும் கீழும் நடந்து பிரம்மரந்தரத்தோடு சதா தாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நிலைமைன்னு சொல்றாரு. அப்படி ஒரு நிலைமையில நாம இருந்தோம்னு சொன்னா நமக்கு இந்த களங்கமுள்ள தன்மைங்கிறது இருக்கிறது கிடையாது. அதனாலதான் நாம செத்து போறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் வியாதின்னு சொல்றாரு. வியாதி இல்லாம இங்க யாரும் சாகிறது கிடையாது, எல்லாருமே வியாதியோட தான் செத்துட்டு இருக்கிறோம். அப்படி நாம செத்து போறதுக்கான காரணமாக சாமி சொல்றது இந்த வெறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த வியாதினாலதான், நான் நீன்னு சொல்லக்கூடிய அந்த பேதங்கள்னாலதான், நான் வேற ஈஸ்வரன் வேறங்கிற அந்த நிலைமையை நாம உணர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான். இதுக்கு இந்த அகங்காரம்ங்கிற நிலைமை ஒரு காரணமா இருக்குது. அதை நாம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மள இருந்து சலித்து வெளியில போகக்கூடிய வாயுவை நாம சரி பண்ணி ஆகணும். அது வெளியில சலிக்காமல் தன்னில நிலைப்பெற செய்யறதுக்கான வழிவகையை செஞ்சாகணும். அப்போ நாம செத்து போகிறதுக்கு முன்னாடியே இந்த சமீரனுங்கிற கதியை அபியாசம் செஞ்சாகணும். செத்து போகிற சமயத்துல என்ன நடக்குதுன்னு சாமி 4ஆம் அத்தியாயத்தில் விவரிச்சிருப்பாரு. இந்த கடைசி நேரத்துல இருக்கக்கூடிய ஜீவனானது பூர்வ மத்தியத்துக்கு போய் ஐக்கியமாகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அவர் சித்த வித்தியார்த்தியா இருக்கலாம், சித்த வித்தியார்த்தி அல்லாதவரா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனா அவருடைய கடைசி ஜீவன் அது உற்பத்தியான பூர்வ மத்தியத்தை நோக்கி தான் போகும். அங்க பிரம்மரந்தரமானது மூடி இருக்கும். அப்படி மூடி இருக்கக்கூடிய இடத்துலதான் அது முட்டி அங்க புண்ணாகி அந்த புண்ணு பழுத்து போய் அப்புறம் அதுல ரத்தமும் சீலும் துர்நாற்றம் எடுத்து ஒரு நரக அவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போறதுக்கு வாய்ப்பு ஆகுது. எவ்வளவோ வருஷம் அதுல படுக்கையே கிடந்து கூட அவ்வளோ ஒரு நரக அவஸ்தையை அனுபவிக்கிறாங்க. அதுக்கு சாமி சொல்றது என்னன்னா, முன்னமே ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை நாம வச்சிருந்தோம்னு சொன்னா அதை அபியாசம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த நரகவஸ்தையை அனுபவிக்கிறதுக்கோ செத்து போறதுக்கோ இடம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ முன்னமே நாம இந்த சமீரணன்கிற கதியை அபியாசம் செஞ்சு ஆகணும். அப்படி செஞ்சிருந்தாதான் அந்த பிரம்மரந்தரத்தை தட்டி திறக்க முடியும்.
நாம இப்ப செய்யக்கூடிய சாதாரண கதினால இந்த பிரம்மரந்திரத்தை டச் பண்ண கூட முடியாது, அதை தொட்டு திறக்க முடியாது. அந்த பிரம்மரந்திரத்தை தொடணும்னா நாம எடுக்கக்கூடிய சாதாரண கதி சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியாக அது மாற்றம் அடைஞ்சிருக்கணும். அந்த மாற்றம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எந்த வேலை செய்யும் போது எப்பவுமே நம்ம அந்த அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இடைவிடாத பயிற்சி மூலமாக தான் இது நடக்கும். அதனால தான் ஜீவன் உள்ளில் இருப்பது, உள்ளில் இருக்க வேண்டிய மார்க்கத்தை தான் நம்ம சரி செய்யணுங்கிறார். அதுக்கு தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழும் சதா நடத்த வேண்டும். இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லைங்கிறார். அப்ப இங்க சதா நடத்தாமல் நமக்கு மேல்கதி வர்றதில்லை. காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் ஜபிக்கிறோம் அப்படின்னா மேல்கதி வருவதில்லை. ஏன்னா சதா நடத்தணும்னு சொல்றாரு. எந்த வேலை செய்யும் போதுமே அந்த சுவாசமானது அங்க சரி செய்யப்பட்டுட்டே இருக்கணும். நாம எந்த வேலை செஞ்சாலும் இந்த வெளி சுவாசம் போயிட்டே தானே இருக்குது. அதுக்கு எந்த ஒரு தடை இல்லாம அது பாட்டுக்கு வெளியில போயிட்டே தானே இருக்குது. இப்ப அதை சரி பண்ணணும்னா அது எப்பெல்லாம் வெளியில போகுதோ அப்பெல்லாமே அதை சரி பண்ணிட்டே தான் இருக்கணும். நமக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் சரி பண்ணால் அது சரியாகிறது கிடையாது. அதனால தான் இந்த சதா அபியாசத்தை சாமி இங்க வலியுறுத்துறாரு. அந்த சதா அபியாசம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அந்த கதி மாற்றமானது உண்டாகும். அதனால ஏனோதானோன்னு ஒரு கதி எடுத்தாலும் கூட அது மாற்றம் உண்டாகிறது இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிறாரு. எப்படி இந்த கதியை அபியாசம் செய்யணும், என்ன ஃபார்முலால பண்ணணுங்கிறதையும் சாமி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபார்முலால செஞ்சா மட்டும்தான் இந்த கதியானது மாற்றம் அடையும். அந்த ஃபார்முலா எதனுடைய அடிப்படையில் அவர் கொடுத்துருக்கிறாருன்னா, தூக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கதி எவ்விதமோ அதே மாதிரி கதி வரணும் அப்படின்னா தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதியை அவர் கண்டுபிடிச்சு இந்த கதி முறையிலேயே நாம் செய்யணுங்கிறார். அது சரியான கதிங்கிற டாபிக்ல அவர் பேசியிருப்பாரு. அந்த கதி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் சொல்லியிருக்கிறார். எது சரியான கதி அப்படின்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் லகுவாய் யாதொரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல் நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மட்டுமே காணலாம். அதுதான் சரியான கதிங்கிறார். இப்போ அந்த கதியை நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்மளுடைய முயற்சியில் நடக்கக்கூடிய கதி கிடையாது. நாம செய்யக்கூடிய அந்த பயிற்சி முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கதியாக, சரியான கதியாக நம்முடைய பயிற்சியே மாற்றம் அடையும். அதுக்கும் சாமி இந்த உலக சேம பிரகாசிக்கிற நூல்ல உபதேசம் கொடுக்கக்கூடிய முறைகளை பத்தி பேசும்போது எப்படி இந்த கதியை செய்யணுங்கிற அந்த பாயிண்ட்டையும் சொல்றாரு. அங்கதான் அந்த ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. அதை நம்ம எல்லாரும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யணும். ஒரு பொழுதும் குறுகியதாகவோ அதிகமான சப்தத்துடன் இந்த கதியை அப்பியாசிக்கவோ செய்து காட்டவோ கூடாது அப்படிங்கிறார். அப்ப எப்படி செய்யணும் அப்படின்னா, நீளமா செய்யணுங்கிறார். கூடுமான வரையில் நீட்டியும் அப்படிங்கிறார். அப்ப எவ்வளோ நீளமா உங்களால செய்ய முடியுமோ அவ்வளோ நீளமா செய்யணும். ரொம்ப லகுவா செய்யணுங்கிறார். கடினமா அதை பலவந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. ரொம்ப மெலீஸா அதை செய்யணுங்கிறார். ரொம்ப சாஃப்டா அதை செய்யணுங்கிறார். அப்போ எவ்வளோ ஸ்லோவாக செய்ய முடியுமோ, எவ்வளோ அழுத்தம் குறைவாக செய்ய முடியுமோ, எவ்வளோ நீளமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கதியானது இருக்கணுங்கிறார். இந்த ஷார்ட்டாக செய்யும் போது நமக்கு அந்த கதி அபியாசமானது சரிவர கிடைக்கிறது கிடையாது. 2வது பாயிண்ட்டு, மேலும் கீழும் சமமாகங்கிறார். இப்போ நாமெல்லாம் உணர்ந்திருப்போம், மேலே ஒரு பாயிண்ட் போகுது, கீழே இறங்கும் போது ஒரு பாயிண்ட் வர்றதை நாம ஒரு கற்பனையில் நம்ம கவனிச்சு வச்சிருப்போம். இது இரண்டுமே சமமாக இருக்கணுங்கிறார். அந்த ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரொட்டேஷன் சரியாக வராது. அடுத்தடுத்த கதியை தொடர்ந்து எடுக்க முடியாது. ஒரு கதி ஒரு நீளத்துலையும் இன்னொரு கதி வேறொரு நீளத்துலையும் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் அது சரிவர ரொட்டேஷன் பண்ண முடியாமல் மூச்சு திணறல் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளால் தொடர்ந்து அபியாசம் செய்ய முடியாத நிலைமை ஆகும். அதனால சமமாக செய்யணும். நம்மளுடைய அந்த சக்தியினுடைய அளவீடு எவ்வளோ இருக்குதோ, எவ்வளோ தூரம் நீளம் பண்ண முடியுமோ அவ்வளோ நீளம், அதே நீளத்தை மேலும் கீழும் சமமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. 3வது பாயிண்ட், இடையிடையே நிறுத்தாமல்ங்கிறார். மேலேயும் கீழே இறங்கும் போது அதுக்கு இடையில கேப் வரக்கூடாதுங்கிறார். மேலே கொண்டு போனதை அப்படியே கீழே உடனே திருப்பிடணும். அங்கே நிறுத்தவோ அங்கே இடையில கேப் விடவோ கூடாதுங்கிறார். அப்போ நீளமாக செய்யணும், சமமாக செய்யணும், இடையிடையே நிறுத்தாமல் செய்யணும். இது 3ஐயும் செய்யும் போது நம்மளுடைய கவனம் புருவ மத்தியத்தில் இருக்கணும். இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம கவனத்தில் வச்சிருந்தோம்னு சொன்னால் இந்த தொடர் அபியாசத்தில் நம்மளுடைய கதியானது தூக்கத்தில் நடக்கக்கூடிய கதியாக அது சமீரணங்கிற கதிக்கு ஈக்குவலண்ட்டாக அது மாற்றம் அடைஞ்சு தீரும். அந்த நிலைமையில தான் நமக்கு இந்த அசாதாரண வைத்தியருடைய அந்த செயல்பாடுங்கிறது உள்ளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அந்த அசாதாரண வைத்தியர் உள்ள செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா நமக்கு விருப்பு வெறுப்புங்கிறது உண்டாகிறது கிடையாது. நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாமே நசிஞ்சு போய் நம்ம சுத்த சாத்வீர்களா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும். அதுதான் சாமி இந்த அசாதாரண வைத்தியராக அவர் சமீரணனை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த சமீரணன் தான் உச்சந்தலையிலிருந்து நம்முடைய உள்ளங்கால் வரைக்கும் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்குமே கூட பரவி இருக்கக்கூடிய
ஜீவசக்தியான வாயுவாக இருக்குது. அப்படி பரவி இருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் நாம தனக்குள்ளாரையே புருவ மத்தியத்தில் கொண்டு போய் ஐக்கியப்படுத்த போறோம். அப்படி ஐக்கியப்படுத்தும் போது அந்த ஜீவனை அறியக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நிலைமையையும் நசியை செஞ்சு ஜீவேஸ்வர் ஐக்கிய நிலைமைங்கிறத கிடைக்க பெற முடியும். அதுதான் கைவல்யம்னு சொல்லக்கூடியது. அப்போ வெளியில இருக்கக்கூடிய தமோ குணமோ நம்மளுடைய துர்குணங்களோ உண்டாகக்கூடாது, விருப்பு வெறுப்பு உண்டாகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய சக்தி வெளிமுகமாக வியாபிக்காமல் இருக்கணும். அது எந்த வகையாக அந்த சக்தி பரவுது அப்படின்னா வாயு ரூபமாக தான் பரவுது. அதனால தான் யோக முறைகளில் இந்த வாயுவை உள்ளுக்குள்ள அடக்கி நிறுத்தும் போது மனமும் அடங்கிறதாக இங்கே கவனிக்க முடியுது. மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் வாயுவும் இருக்கும். வாயு எங்கே பயணிக்குதோ மனமும் அங்கே தான் பயணிக்கும். அதனால இந்த ரெண்டு பேரையும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தரை சரி பண்ணிட்டா போதும். ஒன்று மனசையோ இல்லை வாயுவையோ நம்ம சரி செஞ்சுட்டோம்னா ரெண்டு பேருமே சரியாயிருவாங்க. அதனால நமக்கு யோக முறைகளில் சாமி வாயுவை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துறதுக்கான ஒரு சித்த வித்தையை கொடுத்துருக்கிறார். அந்த சித்த வித்தையை சாமி சொன்ன ஃபார்முலால சரியாக கை கொண்டு அந்த சதா அபியாசத்தை மேற்கொள்ளுகிற சமயத்தில் நம்மளுடைய கதியானது சமீரணங்கிற கதியாக மாற்றமடையும். அந்த சமீரணங்கிற கதி கிடைக்காமல் இங்கே யாருக்கும் நிஷ்டை கிடைக்காது. நிறைய பேர் பயிற்சி ரொம்ப நேரம் பண்ணிட்டு நிஷ்டை கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு சமீரணனாக அந்த கதி மாற்றம் அடையலைன்னு அர்த்தம். சமீரணனாக மாற்றம் அடைந்தால் அடுத்த செகண்ட் நம்ம நிஷ்டைக்குள்ள போயிடும். அந்த நிலைமை நமக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னா இங்கே சதா அபியாசம்ங்கிறது நமக்கு ரொம்ப அவசியப்படுது. அதனால நம்ம நடந்துட்டு இருந்தாலும் சரி, புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, டிராவலில் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய உள்வெளி சுவாசம் எந்த தடங்களும் இல்லாமல் அது பயணப்பட்டுட்டே தானே இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அது உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டே வந்துட்டே தானே இருக்குது. அது போல நாம மேலும் கீழும் இதை எப்பவுமே நடத்திட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால எவராலும் வெல்ல முடியாததாக இருக்கக்கூடிய சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை நாம சும்மா கையில வச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதை உபயோகப்படுத்தணும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஆயுதத்தை கீழே வச்சுட்டோம்னு சொன்னா நாம் அந்த போரில் ஜெயிக்க போகிறது கிடையாது. இந்த மாயை எதிர்த்து நாம் போர் புரிய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ஆயுதம் நம்ம கையில் இருக்கணும், அது செயல்பாட்டில் இருக்கணும். அதை ஆயுதத்தை எடுத்து நாம் அந்த கீழே கிடப்பில் போட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு பலனும் உண்டாகிறது இல்லை. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சித்த வித்தியாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை எல்லா நேரங்களிலும் எந்த வேலை செய்யும் போதும் நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுடைய எதிராளிகளுடைய கண்டம் துண்டமாக்கப்படுகிறது. நம்முடைய எதிராளி யாரு? பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் நம்மளுடைய பிரதிபலிப்புகள் தானே. நம்மளுடைய எதிராளி யாருன்னா நமக்குள்ளார உண்டாகக்கூடிய ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய துர்குணங்கள் தான். அந்த கண்டம் துண்டமாகுவதற்கு நமக்கு அந்த சித்த வித்தை பயன்பாடுங்கிறது எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதுதான் அந்த அசாதாரண வைத்தியரை நாம் நமக்குள்ளாரே செயல்படுத்தி அந்த விருப்பு வெறுப்புங்கிற அந்த பெரும் வியாதியை சரி பண்ணுறதுக்கு, அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கான ஒரு வழியாக சித்தவேதம் முழுக்க இதை பற்றின நிறைய விவரங்களை சாமி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் அண்ணன் கேட்டுக்கிட்டதுனால இதை பற்றின ஒரு விளக்கமும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை பற்றின எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வகையில் அந்த பதிவை நான் சொல்லியிருக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க.